பாரு கமருதீனை திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த ஃபீலிங்கில் என்னோட ஃபீலிங்கில் விளையாடப்பட்டுட்டனோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் இப்போ எனக்கு வருது. கேமுக்கு என்னோடய ஃபீலிங்ஸை பயன்படுத்திக்கிட்டான் இந்த கமுரு பைய, பொறுக்கி பைய, புறம்போக்கு பைய, காஜி பைய. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சபரி வினோத்தை நாமினேஷன் பண்ணுறான். ஓப்பன் நாமினேஷனில் இன்றைக்கி எல்லாம் மாற்றி மாற்றி குத்திட்டாங்க, பயங்கரமாக குத்திருக்காங்க. சுபிக்ஷா திவ்யா, எப்படி கமருதீன் அரோரா அரோரா சின்க்ளேர். பாரு யாரை அடிச்சிருக்காங்க தெரியுமா? கமுரு. என்னையாடா அடித்த, என்னைய அழுவ வச்சு செய்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி இறங்குது. அவனும் அடிக்க பார்க்குறான். த ரியல் கேம் ஸ்டார்ட்ஸ் நவ். சாண்ட்ரா, கமுரு பிரச்சனையை ப்ரோலாங் பண்ணிக்கிட்டே போகிறது, கொண்டு போகிறது. இந்த பார்வதிக்கிட்ட இப்போ பண்ணுறது இருக்கு, கேவலமாக பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பொலிச்சுன்னு காரி துப்பிடுச்சு சாண்ட்ரா. பார்த்துச்சு, எல்லாரும் என்ன அடிக்கிறீங்களாடா? ஓ, நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா? சாண்ட்ரா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, கனி இருக்கலாம், ஃப்ராடு கனி உள்ளே இருக்கலாம், நான் இருக்கக்கூடாதா? இதில் இந்த விக்ரம் இருக்காமல் இருங்க, கனி வெளில போனதுக்கு மக்களுக்கு இது பண்ண தெரில, ஷோ பார்க்க தெரிலையா அப்படிங்கிறான் விக்ரம். உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் அனுப்பிட்டு எங்களை அழுவு விட்டிங்களான்னு அழுதுகிட்டு இருக்கான். இவனை முதல்ல தூக்குங்க குண்டு பையில. அடுத்து அரோரா, கமருதீன், நீ ஒரு கருத்து எடுத்து வைக்கிறன்னா அந்த கருத்துக்கு தான் நீ பதில் சொல்லணும், பேசணும். தேவையில்லாமல் அரோரா இந்த மாதிரி அவள் இப்படி இப்படி பண்ணுவா, அப்படி பண்ணுவா, அவனால தான் துஷார் வெளில போனான், பார்வதிக்கு இவனுங்க சண்டை வந்துச்சு, ட்ரையாங்கிள், நீ தான் இழுத்து விட்றடா கமருதீன் போட்டு பொழந்துட்டாங்க. அடுத்து பாரு கமருதீன் தான். இந்த பரதேஷ் பையன் என்ன பண்ணிட்டான்னா என்னை வச்சு கேம் ஆடிட்டான். நான் அந்த வலையில், மாய வலையில் போய் விழுந்துட்டேன். அது உண்மையான லவ்னு நினச்சி லைஃப்பை லீட் பண்ணலாம் பார்த்தா இந்த பரதேசி பையன் இப்படி பண்ணிட்டான் அப்படி மாதிரி போட்டு பிறந்துருச்சு. அந்த ஃபீலிங்ஸில் விளையாடப்பட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்து வினோத் சபரி, அப்புறம் சபரி சுபிக்ஷா. எப்படி சுபிக்ஷாவுமே வினோத் திரும்பவும் பண்ணியிருக்காரு. இங்கே நான் இந்த இடத்துல வந்திருக்கேன், மீனவ குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன், அதெல்லாம் கிடையாதுமா, இங்கே மக்கள் எல்லாம் ஒரே மக்கள் தான், ஸோ அதை வச்சு ஏதாச்சும் கேம் ஆடணும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி போட்டு அடிக்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் விளையாடல, அது அடிக்கிறது வேஸ்ட்டு. இதில் கடைசியில் ஒரு கூத்த பாருங்கள். திவ்யா சொல்லுது சுபிக்ஷாவுக்கு, அடுத்தவங்க பேசுகிறத சுபிக்ஷா ஏற்றுக்க மாட்டாங்களாம், மற்ற எல்லோரும் ஏற்றுக்கணுமா. நாயே திவ்யா, நாயே நீயே அப்படி தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க, அக்செப்டன்ஸே இல்லை உனக்கு, நீ பேசலாமா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.